தைப்பூசத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு அலகு குத்தியும் காவடி எடுத்தும் பல்வேறு ஊர்களில் இருந்து வந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருக தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். கோவில்களிலும் இன்று தைப்பூச திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் முக்கிய திருவிழாக்களில் இந்த தைப்பூச திருவிழாவும் ஒன்றாக கருதப்படுகிறது. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பாகும். இந்த தைப்பூச திருவிழாவையொட்டி அருப்புக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாத யாத்திரையாக புறப்பட்ட பக்தர்கள் அனைவரும் இன்று அதிகாலை முதலே கோவிலில் குவிந்துள்ளதுடன் கடல் மற்றும் நாளிக்கிணறு தீர்த்தத்தில் புனித நீராடி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் ஏராளமான பக்தர்கள் வாயில் அலகு குத்தியபடி காவடி சுமந்து வந்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர். மேலும் இந்த திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று அதிகாலை 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 1:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனமும் 2 மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. தொடர்ந்து காலை 10:30 மணிக்கு உச்சிகால அபிஷேகமும் 12 மணிக்கு உச்சிகால தீபாராதனையும் நடைபெறுகிறது. அதன் பின்னர் சுவாமி அலைவாய் குகந்த பெருமான் வடக்கு ரத வீதியில் உள்ள தைப்பூச மண்டபத்துக்கு சென்று அங்கு வைத்து சுவாமிக்கு அபிஷேகம், அலங்காரம் நடைபெறுகிறது. தொடர்ந்து சுவாமி தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தவாறு திருக்கோயில் வந்து சேர்கிறார். மேலும் தைப்பூசத்தையொட்டி பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுவதால் சுமார் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கடலில் புனித நீராடக்கூடிய பக்தர்கள் ஆழமான பகுதிக்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு கடல் பாதுகாப்பு குழுவினர்கள் மற்றும் தீயணைப்பு துறையினர்கள் கண்காணித்து வருகின்றனர். மேலும் பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் சொந்த ஊர் திரும்புவதற்காக 100க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது.